அடுத்தது நூல் வெளியீடு. தலைவன் திருவடி நிழல் தேடி என்ற எளிய நடையில் சித்தாந்த செம்பொருள் விளக்கம். இந்த நூல் பற்றிய அறிமுக உரை கூற வருகிறார் திருமதி கீதா பானு. இவரும் சைவ சித்தாந்தம் பயின்று வருகிறார். இவர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால ஓய்வு பெற்று இப்போ சைவ சித்தாந்தம் படித்துக் கொண்டிருக்கிறார். நூலை பற்றி அறிமுக உரை கூற வருகிறார். இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் நமது விருந்தினர் பெருமக்கள் அனைவருக்கும், மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஐயாவிற்கும், ஏனைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதல்கண் என் பணிவான வணக்கங்கள். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஈசனின் இன்பமான திருவடி நிழலை உணர்த்தும் அப்பர் பெருமானின் இனிய தேவார பாடலுடன் தூங்கியுள்ளார் ஆசிரியர் கவி சின்மய சுந்தரன் என்கின்ற நமது சித்தாந்த வித்யாநிதி திரு கோ முத்துசுவாமி ஐயா அவர்கள். எளிய தமிழில் சைவ சித்தாந்தம் என எழுதி நூல் தலைப்புக்கான பெயர் காரணம் அவர் கூறியது சுவாரஸ்யம். கவியரசு கண்ணதாசனாரின் ஒரு காதல் பாடலின் சரணத்தில் தலைவி தலைவன் திருவடி நிழல் தேடி அல்லும் உயிரும் உடலும் உயிரும் அடைக்கலமே என்ற வரிகள் தம்மை கவர்ந்ததாகவும், எனவே இறைவன் திருவடியை தேடும் ஒரு பக்குவ ஆன்மாவின் குரலாக கொண்டு நூலின் தலைப்பை தலைவன் திருவடி நிழல் தேடி என்று அமைத்ததாக கூறுகிறார். அருமை. தலைவாடை இலை போட்டு இனிப்பு துவங்கி அன்னம் பச்சடி காய்கறிகள் பக்ஷணங்கள் சித்திரான்னம் பாயசம் ஊறுகாய் என்று வயிறு நிரம்ப பரிமாறுவது போல ஒரு முழு நீள விருந்தாக இந்த நூலை படைத்துள்ளார் ஆசிரியர். முதலில் சைவ சித்தாந்தத்தின் மூல நூல்களான 12 திருமுறைகள் மற்றும் 14 சித்தாந்த சாத்திரங்களை கிரமப்படுத்தி கூறி, பின் சைவ சித்தாந்த முதல்வரான மெய்கண்ட நாயனார் துவங்கி குரு பரம்பரையை விளக்குகிறார். பிறகு சித்தாந்தம் என்பதன் பொருள் விளக்கத்துடன் துவங்கி சைவ சித்தாந்தத்தின் நிலைபேர் உடைமை, அதாவது அனாதி தன்மை உடையதான இறைவன், ஆன்மாக்கள், ஆணவமலம் முறையே பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்களையும் அவற்றின் உறவுகளையும் தொடர்புகளையும் மற்றும் ஒரு ஆன்மா எப்படி பக்குவமடைத்து இந்த கட்டுகளிலிருந்து விடுபடும் முறைகளையும் சிவமாம் தன்மை பெறும் முக்தி நிலையும் விரிவாகவும் தெளிவாகவும் கூறியுள்ளார். நீங்கள் பேசாமல் இருந்தால் நாங்கள் பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். என்ன, பெரும்பாலும் அமர்ந்திருப்பவர்களெல்லாம் சைவ சித்தாந்த மாணவர்கள், திருப்புகள் நண்பர்கள். நீங்களே உங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன மரியாதை சொல்லுங்க சைவ சித்தாந்தத்துக்கு, திருப்புகளுக்கு, அருணகிரியாருக்கு. அதனால நீங்கள் பேசாமல் இருந்து நிகழ்ச்சியை கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவற்றை விளக்குவதற்காக அவர் மேற்கோள் காட்ட திருக்குறள், அற்புத திருவந்தாதி, தேவார பாடல்கள், திருமந்திரம், சிவஞான போதம், சித்தியார், திருவருட்பயன் என பல மேல நூல் பால்களிலிருந்து எடுத்து விளக்கி இருப்பது அருமை. நான் ரசித்த ஒரு அருமையான எளிமையான உமையை உங்களுடன் பகிர்கிறேன். அது இறைவன் எப்பொழுதும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளான் என்பது இறை நம்பிக்கையாளர்களின் கொள்கை அல்லவா? அதாவது அவனுக்குள் நாமும் நமக்குள் அவனுமாக ஆன இருப்பு. இதற்கு உதாரணமாக ஒரு பெரிய நீர் நிரம்பிய அண்டா உள்ளது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீரின் மேலே ஒரு காலி செம்பை விடுங்கள், அது மிதக்கும். பிறகு மெல்ல தண்ணீருக்குள் அழுத்துங்கள், நீர் நிரம்பியதும் செம்பு அமிழ்ந்து விடும் இல்லையா? அதாவது அண்டாவில் தண்ணீர், தண்ணீருக்குள் செம்பு, செம்புக்குள் அண்டாவின் தண்ணீர். ஆக ஒரே தண்ணீர் செம்பை சுற்றியும் அதன் உள்ளும் இருப்பது போல இறைவனின் அரவணைப்பில் நாம் இருக்கின்றோம், நமக்குள் அவன் இருக்கின்றான். என்ன ஒரு எளிய விளக்கம் அன்பர்களே. இப்படி பல ஊமைகள் நம் அன்றாட வாழ்க்கையில் இருந்து, விடயங்களில் இருந்து ஊமைகள் காட்டி நமக்கு தெள்ள தெளிவாக கூறியிருப்பது ஆசிரியரின் சிறப்பு. இறைவனின் இருப்பு, பிரமாணங்கள், அளவைகள், உருவ அருவ அருவுருவ நிலைகள் மற்றும் சிவபெருமானின் சிறப்பு இயல்புகள் என இறைவனை பற்றியும், ஆன்மாக்களின் இயல்புகள், மூவகை ஆன்மாக்கள், தத்துவங்கள், மாயை, அவத்தைகள், வினை, கர்மம் என்பவற்றை பற்றியும் விளக்கங்கள் மிக அருமையாக கொடுத்துள்ளார்.
பின்பு ஆன்மா முற்செய்த தவத்தால் நல்வினையால் நல்ல ஞான ஆசிரியரின் துணையுடன் பக்குவம் பெற்று இறைவன் திருவடி நிழல் அடையும் வழிமுறைகளையும் விளக்கியுள்ளார். மூவகை வழிபாட்டு முறைகளான குரு வழிபாடு, திருக்கோயில் வழிபாடு, கூட்டு வழிபாடு அவற்றின் விளக்கங்கள், பின்பு பஞ்சாக்கர விளக்கங்கள், தூல தூக்கும அதிசூக்கும பஞ்சாக்கரத்தின் சிறப்பு, சிவ சின்னங்களின் சிறப்பு, திருநீறு உருத்திராக்கம் அவற்றின் பெருமைகள் என்று அழகாக படிப்படியாக அனைவற்றையும் விவரித்துள்ளார். நால்வர் பெருமக்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் தெளிய கூறியிருக்கிறார். ஆக நாம் அனைவரும் இல்லறத்தை இறை உணர்வோடு செம்மையாக நடத்தினாலே இறைவன் திருவடி நிழலை அடைய முடியும் என்பதே சைவ சித்தாந்தம் தரும் நம்பிக்கை என்பதை அழுந்த பதிவு செய்கிறார் ஆசிரியர். தலைவன் தாளை தலைப்பட்ட முக்தன் அந்த திருவடி நிழலின் புலர்ச்சியையும் இன்பத்தையும் அனுபவிக்கும் நிலையை முடிவாக அப்பர் பெருமானுடைய ஒரு பாடல் வரிகளுடன் முடிக்கிறார். சிந்திப்பார் மனத்தான் சிவன் என்று. ஆக இந்த நூல் ஒரு உடன்கணிப்பு சுவடி, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் ரெடி ரெக்கனர் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. எப்படி ஒரு பழம், ஒரு பழுத்த அன்னாசி பழமோ பலாப்பழமோ இருக்கிறது, அதன் மனம் நம்மை கவர்கிறது, அதை நமக்கு சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆனால் அதை அதன் மேல் உள்ள முள் தோல் சீவி அதை நறுக்கி துண்டுகளாகவோ அல்லது சாராகவோ பிழிந்து நம்ம கையில் எவராவது கொடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி இந்த புத்தகமானது எளிமையான நடையில் சரளமான மொழியில் நமக்கு தெள்ள தெளிவாக இந்த விஷயங்களை விளக்குவது இதன் சிறப்பு. ஐயா அவர்கள் 21 ஆண்டு காலமாக சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தில் பல நூறு மாணாக்கர்களை பயிற்றுவித்த அவருடைய ஆழ்ந்த அனுபவம், அறிவுத்திறன் என்பது அவருடைய எழுத்திலும் மொழியிலும் பிரதிபலிக்கின்றது. எனவே ஆன்மீக தாகம் தேடல் கொண்ட யாவரும் இந்நூலை படித்து பயன்பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அருமை அருமை. அண்டாவில் தண்ணீர், தண்ணீரில் ஒரு சொம்பு போட்டால் சொம்பு முழுகும். அண்டாவில் தண்ணீர், சொம்புக்குள் அண்டாவின் தண்ணீர். அழகாக ஒரு ஓமை. நம்ம வாழ்க்கையில வந்து இந்த ஆன்மீகம் எப்படி இருக்கணும், கடவுள் நம்மகிட்ட எப்படி இருக்காங்க, அழகா இருக்கு சார். அவங்க சொல்லும் போதே எனக்கு படிக்கணும் போல இருக்கு. ஸோ இந்த நூலை வெளியிட வருகிறார் திரு ஷியாம் சுந்தர் அவர்கள். அவர் வெளியிட வருகிறார் திரு ஷியாம் சுந்தர் அவர்கள். முதல் பிரதி பெறுவதற்காக ஸ்ரீமதி சாரதா கிருஷ்ணன் மேடைக்கு அழைக்கிறேன். திரு கார்த்திக் குமரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு ஜெயச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு தியாகராஜன் ஐயாவை மேடைக்கு அழைக்கின்றேன். டைகர் நெக்ஸ்ட் புக்கு கொடுக்க. ஓகே, முதல் பிரதி பெறுவதற்காக டாக்டர் கிரிஜா கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திரு ராஜு, எல்லாரும் சேர்த்து செகண்ட் புக்கு செகண்ட் சரி. திரு ராஜு அவர்களை, என்ஜிஆர்ஐ சயின்டிஸ்ட் ராஜு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். ரமேஷ் கைலாசம் கலாசாகரம் அவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். கீதா மேடம் அவங்க கீதா பேசினாங்க. அடுத்தது நூல் எழுதிய ஆசிரியர் முத்துசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஐயாவின் கவிதை புத்தகங்கள் நிறைய வெளிவந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி ஒரு தமிழ் ஹைதராபாத்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஹைதராபாத்ல வந்து இவர் சென்னையில இருந்திருந்தானா பெரிய ஒரு கவிதை எழுத்தாளராக ஆயிருப்பார்னு எனக்கு ஒரு 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 அபார நம்பிக்கை. அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. அதில் இன்னைக்கு 2 வெளியிட போகிறோம்.
அதில் ரெண்டும் ரொம்ப அழகான கவிதைகள். அது பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புக்குக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆவலாக இருக்கு. அடுத்தது இது வந்து தாலாட்டும் பாராட்டு வாழ்க்கையை கொண்டாடும் இலக்கிய காட்சிகள். இது வந்து சார் எழுதின கட்டுரைகள். இதுல 32 கட்டுரைகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த சங்க இலக்கியத்திலேருந்து வர எல்லா கோர்வையான கதைகளும் சைவ சித்தாந்தியும் ரிலேட் பண்ணி எழுதியிருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும். அது நான் ஒரு கதை படிச்சேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல ஒரு கட்டுரை படிச்சிருந்தேன், அது ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்களும் படிக்கணும்னு ஆவலோட நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது ஷியாம் சுந்தர ஐயா அவர்களை நூல் வெளியிடுமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஐயா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ரிட்டையர்ட் டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜராக என்எஃப்சியில் ரிட்டையர் ஆனவர். அவரும் சைவ சித்தாந்த மாணவர் என்று சொல்வதற்கு பெருமைப்படுகிறேன். முதல் பிரதி பெறுபவர் ஸ்ரீமதி சாரதாகிருஷ்ணன் அவர்கள். இவர்கள் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள் என்று அவங்க எல்லாம் சொல்லப்படுறாங்கன்னா அத்தனை பேரும் சாரதா கல்ச்சுரல் ட்ரஸ்டில் பாடாதவர்களே கிடையாது. சாரதா கல்ச்சுரல் ட்ரஸ்ட் 30 வருஷமா ஹைதராபாத்ல இயங்கிட்டு வருது. அதுல வெறும் லேடிஸ் தான், அதுல வந்து பெண்கள் தான் இருக்கு. ஸோ அதுல ரொம்ப பெருமை பண்ணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்காக புரட்சி செஞ்சாங்க, பெண்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு சாரதா கல்ச்சுரல் ட்ரஸ்ட்டுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அடுத்தது நிறைய போட்டி, சின்ன குழந்தைகளுக்கு நிறைய போட்டி நடத்துறாங்க, நிறைய இசை போட்டி, அதுவும் கர்நாடிக் மியூசிக் பற்றி நிறைய போட்டி நடத்துகிறாங்க சாரதா கல்ச்சரல் ட்ரஸ்ட்லேருந்து. நிறைய சின்ன சின்ன மேலே வரணும் அப்படிங்கிற கலைஞர்கள்லாம் வாய்ப்பளித்து அவங்க சாரதா கல்ச்சரல் ட்ரஸ்ட்டில் பாட்டு பாட வாய்ப்பளித்து, எந்த இசை கருவியாக இருந்தாலும் வாய்ப்பளித்து அவங்கள மேலே கொண்டு வரதுக்காக முயற்சி செய்கிறார்கள். அடுத்தது அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் ஆனவர்கள். மாண்டசரி பள்ளியில் மியூசிக் சொல்லி டீச்சராக பணியாற்றியவர். சைவ சித்தாந்தமும் பயின்றுன்றால் என்னோட தான் பயின்றார். சைவ சித்தாந்த ரத்னா, அவரும் சித்தாந்த ரத்னா தான். அவருக்கு ஒரு கரகோஷம். அடுத்தது கார்த்திக் குமரன். கார்த்திக் குமரனை பத்தி இனிமே நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பட்டிமன்றத்தில் அவர் என்னன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ கார்த்திக் குமரனுக்கு ஒரு. அடுத்தது ஜெயச்சந்திரன் அவர்கள். அவர் வந்து தற்போதைய மாணவர். அவரும் SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணிபுரிந்து வருகிறார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போதான் அவர் ரத்னம், அடுத்த நெக்ஸ்ட் 6 மாசத்துல ரத்னம் ஆயிடுவாரு, நம்மளோட ஒருவர் ஆயிடுவாரு. இப்போ அந்த பாதையில ரத்னத்தை தேடி போயிட்டு இருக்காரு. அவரும் சித்தாந்த ரத்னா. ஸோ அவருக்கும் கரகோஷம். தலைவனின் இருவடி நிழல் தேடி. கார்த்திக் குமரன். அடுத்தது தாலாட்டும் பாராட்டு என்ற நூலை நூல் அறிமுக உரை தருவதற்காக ஸ்ரீமதி மீனாட்சி அவர்களை அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும், தாலாட்டும் பாராட்டு நூலின் ஆசிரியர் திரு முத்துசுவாமி ஐயா அவர்களுக்கும், இங்கே கூடியுள்ள அவையோருக்கும், என்னுடைய சைவ சித்தாந்த மாணவ மாணவியர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாலாட்டும் பாராட்டு. உங்கள் கைகளிலே தவழி இருக்கும் இந்நூலை பற்றிய
சிறிய முன்னுரை வழங்க உள்ளேன். வாழ்க்கையை கொண்டாடும் இலக்கிய காட்சிகள் நிறைந்த நூலாக அமைந்துள்ளது. இந்நூலினை ஆசிரியர் திரு முத்துசுவாமி ஐயா அவர்கள் 32 ஆய்வுக் கட்டுரைகளாக தொகுத்து கவிநயத்துடன் தமிழின் சுவை மாறாமல் அழகுற மாலை சூட்டியுள்ளார் என்றே கூறலாம். இந்த தலைப்பை பார்த்தவுடன் இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லியிருக்கலாம் என்ற சிந்தனை எழுகிறது. இதனால் இதில் ஆசிரியரின் சிந்தனையிலோ சங்ககால இலக்கியங்களின் சிறப்பு, அருளாளர்களின் இறைப்பற்று, புராணங்கள் வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவுகின்றன, அரசாளர்கள் எவ்வாறு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பலவாறாக எடுத்து காட்டியுள்ளார். தமிழ் இலக்கியங்களான கம்பராமாயணம், பெரிய புராணம், சிலப்பதிகாரம், அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, கலித்தொகை, திருக்குறள் என எல்லாவற்றிலிருந்தும் மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்றே சொல்லலாம். இதிலிருந்து அவருக்கு இலக்கியங்களின் மீதுள்ள ஈடுபாடும், சைவ சித்தாந்தத்தின் மீதுள்ள பற்றும், புராணங்களின் மீதுள்ள ஈர்ப்பும் புலப்படுகிறது. இலக்கியத்தோடு பாவேந்தர் பாரதிதாசனும் மகாகவி பாரதியாரும் கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதைகளும் அங்கங்கே இடம்பெறுகின்றன. இலக்கியம், கலை, இசை, ஆன்மீகம் எல்லாம் மனித உள்ளங்களை சிக்கென பிடித்துக் கொள்ளும் சுவை நிறைந்தவை என்று அறிந்து ஆசிரியர் அனைத்து கட்டுரைகளிலும் அவற்றை சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்நூலில் அமைந்த இலக்கிய காட்சிகள் எல்லாமே இயற்கையையும் இறைவனையும் மானுடத்தையும் பாராட்டும் வண்ணமாகவே அமைந்துள்ளது. இல்வாழ்க்கைக்கு இன்றியமையாததான அன்பு, பாசம், காதல், நட்பு, கோபம், ஒற்றுமை என்றும் நம் பண்பாட்டின் இல்லறத்தில் தலைவன் தலைவி மீது காட்டும் அன்பையும் காதலையும் காவியங்களின் வாயிலாக மேற்கோள் காட்டி கூறியிருக்கிறார். அன்பு செயல் வேண்டும் என வள்ளலார் கூறும் வார்த்தை நினைவு கூர்ந்தும் எவ்வாறு நாம் நம்மிடம் உள்ள ஆன்மநேயத்தை தொலைத்து விடுகிறோம் என்று உதாரணத்துடன் கூடியிருப்பது மிகவும் அருமை. சிறு உயிரினங்கள், பறவைகள், விலங்குகள் கூட அவற்றின் துணைகளின் மீது அன்பு செலுத்துகின்றன என்று அவற்றின் காதல் காட்சிகளை எடுத்துரைக்கும் பாங்கு மிகவும் அருமை. துணிவுக்கும் அன்பே துணை என்ற தலைப்பில் சங்ககால தாயின் வீரம், அவளின் நாட்டுப்பற்று, அவளின் இரக்க குணம், அவள் மகன் மீது வைத்துள்ள அன்பு என மரக்கவிதையினை வடித்துள்ளார். பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ என்று கம்பன் வாக்கை குறிப்பிட்டு பிரிவில் ஏற்படும் தவிப்பும் பரிவின் அணைப்பும் அந்த உணர்ச்சிகளை கவித்தொகை பாடல் வாயிலாக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். கணவன் மனைவியும் சேர்ந்து அறம் செய்வது சிறப்பு என்றும் பிறருக்கு உதவ மனம் தேவை, மன துணிவு தேவை, கருணை தேவை, இரக்க உணர்வு தேவை என இல்லறத்தார் கடமையை கூறியிருப்பதும் மிகவும் அருமை. கம்பராமாயணத்தில் சீதா பிராட்டி தன் ஆழ்ந்த காதலை எவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார் என்பதையும், சுந்தரகாண்டத்தில் சீதையை அனுமன் அசோகவனத்தில் கண்ட காட்சியை காட்டி அன்பின் மாண்பையும் இலக்கியங்கள் நம் வாழ்க்கையில் எவ்வாறு நிறைந்துள்ளன என்பதற்கு மேற்கோள் காட்டியிருப்பது மிகவும் அருமை. ராமனின் வில்லும் சீதையின் சொல்லும் என்ற தலைப்பில் கம்பனின் ராமாயண காட்சிகளை கண்முன் நிறுத்தி பெண்மையின் பல்வேறு பண்புகளையும் மாண்பையும் காதலையும் எடுத்து கூறுவது இக்கால இளம் பெண்கள் மேற்கிந்திய கலாச்சாரத்தில் மயங்கி நம் பண்பாடு நிலைகளிலிருந்து விலகுவதை நிகழ் வாழ்க்கைக்கு இந்நூல் ஒரு வழிகாட்டியாக அமைந்துள்ளது என்றே கூறலாம். நாம் செய்யும் நல்ல செயல்களின் பயனாக நன்மையையும், தீய செயல்களின் பயனாக தீமையையும், வினையின் பயனாக இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது குறித்தும், பிறவிகள் பெறுவதும் நாம் செய்யும் செயல்களினாலேயே எனவும், உலகியல் ஆசைகளிலிருந்து விடுபட்டால் அறியாமை நீங்கும், அறிவில் தெளிவு பிறக்கும் என்று சுட்டிக்காட்டி அறியாமை நமக்குள் இயல்பாகவே இருக்கும் என்றும், நாம் புதிதாக ஒன்றை அறியும் போது நாம் இதை பற்றி அறியாமல் இருந்திருக்கிறோமே என்று தோன்றும். அவ்வறியாமையை நீக்கி இறை அனுபவத்தை பெற வைப்பது நம் வினைகளே என சைவ சித்தாந்தத்தை பற்றி கூறியும், சித்தாந்தத்தை பயில வேண்டும் என்ற ஆர்வம் இன்றைய தலைமுறைக்கு வருவதற்கு ஒரு வழிகாட்டி நூலாகவே இருக்கிறது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், காரைக்கால் அம்மையார் என சிவசிந்தனையோடு நின்ற அடியார்களை குறித்தும், சிவபெருமான் சுந்தரர் மீது கொண்ட தோழமையையும் இறைவன் உயிர்கள் மீது கொண்ட அன்பையும் சாத்திர நூலின் வாயிலாக எடுத்து கூறியுள்ளார். அன்னை பராசக்தி பார்வதி தேவி உயிர்களிடத்தில் காட்டும் கருணையையும், இறைவனிடத்தில் என்ன வேண்டலாம் என்றும், சிவமந்திரம் ஓதுவது பற்றியும் இறை சிந்தனையுடன் இருந்தால் முக்திக்கு வழிவகுக்கும் என்பதையும் நூலின் வாயிலாக அறிய முடிகிறது. மன்னர் ஆட்சியானாலும் மக்கள் பிரதிநிதி ஆட்சியானாலும் அறவழியில் ஆட்சி அமைந்திட வேண்டும்,
அப்பொழுதே மக்கள் அன்போடும் நிம்மதியோடும் நம்பிக்கையோடும் வாழ்வார்கள் என்று சமூக சிந்தனையோடு அரசியல் குறித்தும் குறிப்பிட்டுள்ளார். எந்த தலைப்பை பற்றி குறிப்புகள் இல்லை இந்த நூலில் என நாம் தேடும்படியாக கட்டுரைகளை ஆசிரியர் நூலை அமைத்திருப்பது மிகவும் அருமை. பிறரின் பாராட்டு நம்மை தாலாட்டு தழுவது போல் இருப்பது உண்மை. அந்த தாலாட்டில் தூங்கிவிடாமல் விழிப்புணர்வோடு நம் திறவைகளை மென்மேலும் வளர்த்து கொள்ள இனிய தமிழ் சொற்களால் கட்டுரைகளை புனைந்திருப்பது வரும் தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டி நூலாகவே அமைந்துள்ளது என்றே கூறலாம். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்கிற குழல் மொழிக்கேற்ப ஆசிரியர் அடக்கத்துடன் இருப்பது அவரது இயல்பு. அவரை வாழ்த்துவோம் வாருங்கள் என்று அவருடைய கட்டுரையில் குறிப்பிட்டது போல ஒருவரை ஒருவர் வாழ்த்துதல் வேண்டும், சிறியவர்களும் பெரியவர்களை வாழ்த்தலாம் என்பதனால் எனக்கு இவ்வுரையை வழங்க வாய்ப்பளித்த ஐயா அவர்களை வாழ்த்தியும் பாராட்டியும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உரையை முடிக்கிறேன். அருமை மீனாட்சி, அருமையாக சொன்னீர்கள். தாலாட்டும் பாராட்டு. இந்நூலை வெளியிடுபவர் திரு தியாகராஜன் ஐயா அவர்கள். ஒரு ஏடிபி என்ற மல்டிநேஷனல் கம்பெனியின் சேர்மனாக பணிபுரிந்தவர். தற்போது சேவா கவுன்சிலிங் சென்டர் அப்படின்று ஒரு சேவா மையத்தை அமைச்சு வாலண்டரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு கரகோஷம். டைகர் என்று அன்பாக அழைக்கப்படுவார். முதல் பிரதி பெறுவோர் டாக்டர் கிரிஜா கிருஷ்ணன் அவர்கள். இவர் 40 வருடமாக பீடியாட்ரிஷியனாக பணிபுரிபவர். இவர் தமிழுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்னு சொல்லலாம். அவங்க திருப்புகழ் இது சொல்றதாட்டும் சரி, பழைய புஸ்தகங்கள் ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் படிக்க சொல்றதாட்டும் சரி, கிரிஜா கிருஷ்ணன் வந்து நல்லா தமிழுக்கு ஊக்குவிப்பாங்க. இன்னொன்று என்ன சொல்லணும்னா ராமகிருஷ்ணா மட்டில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாலண்டியரா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கரகோஷம். அடுத்த பிரதியை பெறுபவர் ராஜு. என்ஜிஆர்ஐயில் சயின்டிஸ்டாக பணிபுரிந்தவர். புத்தம் புது பூமி வேண்டும், புவிக்கோளத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று 2 புத்தகங்கள் எழுதியுள்ளார். அருமையான புத்தகம். நம்ம பூமியை பத்தி அதில் மண்ணு பத்தி அதில் எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லி அழகா எழுதியிருப்பாரு ராஜு ஐயா அவர்கள். அடுத்தது ரமேஷ் கைலாசம். அவர் வந்து கலாசாகரம், இந்த கலாசாகரம் நம்மளோடது இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா கலாசாகரத்தோட அடுத்து நம்ம முத்துசுவாமி ஐயாவின் மகிழ்வுரை ஹாப்பினஸ். அவருக்கு எவ்வளோ சந்தோஷம், இன்னைக்கு 2 புஸ்தகம் வெளியிட்டிருக்காரு. அவர் இது மட்டும் இல்லைங்க, 2008 தவம் செய்த தவம் என்ற முதல் கவிதை தொகுப்பும், அழகின் நண்பன் அண்ட் 2வது கவிதை தொகுப்பும், இறைவனுக்கு வந்த நாணம் ஆன்மீக கட்டுரை, மௌனத்தின் அழகிய கோலங்கள் 3வது கவிதை புத்தகம், கடவுளின் மரபணு கூடம், கந்தன் இசை பாமாலை. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல கூட அவர் எழுதியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் பாத் அண்ட் இன்ஸ்பிரேஷன் கீ டு ஹாப்பினஸ், என்டாங்கிள்மெண்ட்ஸ் டு என்லைட்மெண்ட் அப்படின்னு ஆன்மீகம் பற்றி புக் எழுதியிருக்காரு. ஐயா வந்து உங்களோட சந்தோஷமும் உங்களோட மகிழ்வுரை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது சிறப்புரை பேசுவதற்காக ஷியாம் சுந்தர் ஐயா 2 வார்த்தைகள் சொல்வார். எல்லோருக்கும் வணக்கம். தலைவர் சுவாமி
இப்போ முத்துசாமி அவர்களே, ஐயா முத்துசாமி அவர்களே, இப்போ கடந்த 19 வருடங்களாக நான் அறிவேன். அதாவது நான் 2வது தொகுப்பு மாணவனாக 2007ஆம் ஆண்டில் சேர்ந்தேன். அதிலிருந்து 2-3 தொகுப்புகள் நான் சேர்ந்து பயன்பெற்றேன். சைவஸ்தான் அவருக்கும் முத்துசாமி ஐயா அவர்கள் இங்கே வராவிட்டு இந்த ஹைதராபாத்தில் தான் நமக்கெல்லாம் இந்த கொடுப்பினையே இருந்திருக்காது. அண்ட் நூல் பல அவர் வந்து ஒரு முத்துசாமி அவர்கள் ஒரு நல்முத்து, அது வைரமும் கூட. ஏனென்றால் வைரம் ஆண்டாண்டுக்கு பட்டை தீர்த்தப்பட்டு ஒழியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நூல்களை வெளியிட்டு, சின்மய சுந்தரன் பிணைவை வெளியிட்டு அண்ட் புனை பெயர்கள் வெளியிட்டு வருகிறார். சில ஆங்கில நூல்களையும் 2 ஆங்கில நூலையும் வெளியிட்டார். அந்த சமீபத்தில் எத்தனையோ பான்மலைகள் புரிந்திருக்கிறார். கவிதை தொகுப்பு, காவியம் முதலில் புரிந்திருக்கார். முக்கியமாக காவியம் அந்த கடவுளின் மரபெடுக்கும், அது எத்தனையோ இடங்களில் முதற்பரிசு பெற்றிருக்கிறது. கவிதை தொகுப்புகள், பாமாலை தொகுப்புகள் பல நூல்கள் வெளியிட்டார். சமீபத்தில் ஆங்கிலத்தில் இந்த நூலை ஆங்கில நூல் வெளியிட்டிருக்கார். அதையொட்டி இந்த தமிழில் கூட இப்போது தலைவன் திருவடி தேடி இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். அண்ட் அதாவது ஆங்கிலத்தோட சிறப்பாக வெளியிட்டார் நூல். சைவ சித்தாந்த சைவ நூல்கள், அது திருமுறை நூல்களும், திருக்குறளும், அருணகிரிநாதர் தாய்மான பாடலும், அருணகிரிநாதர் திருக்குறளும், மற்ற இதில் மேற்கோளின் எடுத்துக்காட்டுகளும் காட்டியிருக்கார். சிவஞான மூலம் ஒவ்வொரு உறுப்பாகவும் எடுத்து காட்டியிருக்கார். எங்கெங்கே தேவையோ என்று இவ்வளவு எளிதாக தமிழில் ஒரு சித்தாந்தத்தை ஒரு நுணுக்கமான ஒரு சுருங்கத்தில் விளங்க வைக்குமாறு இவ்வளவு சின்ன ஒரு 150 பங்குகள் செய்து நமக்குள் கண்முன் கொண்டு நிறுத்தியிருக்கிறார். படித்த பிறகு இது மாதிரி ஒரு நூல் சிவ சித்தாந்தம் பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் தேவைப்படும், அது ஒரு முன்னோடியாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். அதனால் இந்த நூலை எல்லா சைவ சித்தாந்த மாணவர்கள் எல்லோரும் படித்து பயன்பெறுமாறு கற்றுக்கொள்வேன். இப்போதைய மாணவர்களும் முன்னாள் மாணவர்களும் இது படித்தால் இதை சைவ சித்தாந்த நூல்கள் எளிதாக நமக்கு விளங்கும். அதில் எந்த எல்லோரும் சந்தேகம் இல்லை. அதனால் அதை நம்முடைய திருவாரூரை மதத்தின் சொல்லி இதை இதுவும் ஒரு பாடநூல்களாக வழங்கும்படி நான் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி இது மிகவும் மிகவும் அவசியம். சாரி. அடுத்தது தியாகராஜன் ஐயா அவர்கள். I don't want to waste my work. I happened to get a sneak peek into the book. So கொஞ்சம் தமிழ்ல
இப்படி ஒரு தமிழ் அரைகுறையா தெரிஞ்சவன் மொத்தம் வந்து பேசினா எப்படி இருக்கும்னா, சின்ன ஐ மீன் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல படிச்சேன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். இது கூட இப்பதான் தேடினேன், நான் தேடினவன தான் கிடைச்சது. ரொம்ப அழகான புஸ்தகம். ரியலி ஐ ஹேட் a lovely opportunity to have a sneak peek. நிறைய நிறைய நல்லா எழுதியிருக்காரு, நிறைய விஷயங்கள் இருக்கிறதுல. சங்ககால இலக்கியம் இருக்கு, கொஞ்சம் கண்ணதாசனோட கவிதை கூட எட்டி பார்க்கறது. பாரதியார நிறைய கோட் பண்ணியிருக்கார். திருவள்ளுவர் எங்க பார்த்தாலும் கிடைக்கிறார். ஸோ ரொம்ப அழகான புஸ்தகம். என்னன்னா, இந்த நாளைய வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் என்னென்ன மாதிரியான இது, இந்த வளர்றதா தளர்றதான்னு கேட்டுட்டு இருந்தாலும் அதெல்லாம் இதுல இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்கு. நான் சேவால கவுன்சிலரா இருக்கேன். ஒரு 25 வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு டிப்ரெஷன் இருக்கு, எல்லாம் ஏமாற்றங்கள் இருக்கு. அந்த ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றார், குரல் காட்டும் வழின்னு ஒரு கட்டுரையில, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ரொம்ப அழகா சொல்லிட்டு போறார். யாதனின் இதுதான் ப்ராப்ளமே, இதுதான் பெஸ்ட் கவுன்சிலிங். என்னன்னா, ஏதோ ஒரு கவலையை தலையில வச்சுட்டு அதை தூக்கி போட தெரியாம யாதனின் யாதனின் நீங்கி அதை நீக்கிட்டேன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அது எப்படி நீக்கிறதுன்னு தெரியாம அத்தை தலையில போட்டு கஷ்டப்பட்டு இருக்கா. அதே மாதிரி ஒரு 2-3 இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் கிளாஸ் நடத்தும் போதே இந்த பாட்டை 2-3 தடவை சொல்லியிருக்கார். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இது. எனக்கு ரமணரோட இது ஒண்ணு வந்தது, அக்ஷரமண மாலையில ஒண்ணு, லாப நீ இக்கப்பற லாபம் இல் என்னை உற்று லாபம் என் உற்ற நேரம் அருணாச்சலான்னு கேட்பார். என்ன வாங்கின்னு உனக்கு என்னடா லாபம்னு. அதே மாதிரி பியூட்டிஃபுல்லான இது. இதுல ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்றாரு, ரொம்ப அழகா இருக்கு. எப்படின்னா, எப்படி இறைவன் அந்த தலைப்பே ரொம்ப அழகானது. என்னன்னா சொல்றேனே, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. இந்த இந்த கட்டுரையோட தலைப்பு உடலில் இறைவனா என்னது கரெக்டா என்னங்க, உடல் இடம் கொண்ட இறைவன் அப்படின்னு. அந்த கபீரோட பாட்டு ஒண்ணு உண்டு, மோகோ கஹான் டூண்டரே பந்தே மேத்தோ தேரே பாசேன்னு வரும். இவர் உடல்ல எப்படியோ இடம் கொண்டுட்டார். அத அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். ஒரு அம்மா இருக்கா, அம்மா மடியில குழந்தைய வச்சுட்டு இருக்கா. அம்மா தன்னை எப்பயோ கொடுத்துட்டா, அம்மா தன்னை எப்பயோ கொடுத்துட்டா. அதே மாதிரி சுவாமி இறைவன் நம்மகிட்ட கொடுத்துட்டானோ, ஆனா கூட நமக்கு தெரியல, தவிக்கிறது. குழந்தை அழுன்னு அழும்போது அதை என்னால பியூட்டிஃபுல்லா என்னால இது பண்ண முடியுது, விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு அம்மா குழந்தை அழுன்னு அழுதுண்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, மடியில வச்சு ஆட்டின்ண்டே இருக்கா. திடீர்னு அள்ளி எடுத்துக்கிறாளாம், நெஞ்சோடு அள்ளி அணைச்சுக்கிறாளாம். அந்த சீனை காட்டாசமா இருக்கு சார், நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு. அது மாதிரி பண்ணுவான் ஆண்டவன். பக்தியை நீங்க அந்த மாதிரி உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா அந்த குழந்தை நிலைக்கு வரணும். நம்மளோட அகங்காரத்தை தூக்கி போட்டணும். அகங்காரத்தை தூக்கி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா he will grab you and then go. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு ஆர்டிக்கிளும் இன்னொரு கட்டுரையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்னன்னா, தலைப்பே எனக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்தது. புதுமை பெண், பாரதியின் புதுமை பெண்ணும் திருவம்பாவை பெண்ணும், இந்த பக்கமும் அந்த பக்கமும். எனக்கு எப்படின்னா, திருவம்பாவை நம்ம ஊர்ல இருந்த போது மார்கழி மாசம் போயிருக்கோம், திருவம்பாவை பாடும், பொண்கள்லாம் கோயிலுக்கு போவா, இதுக்கு எண்ணெய் எல்லாம் எடுத்துன்னு போவா, பூ எல்லாம் எடுத்துன்னு போவா, போறதெல்லாம் பார்த்துருக்கோம். அழகா நீளமா பின்னல் பின்னுண்டு என்ன பாவதாவணி போட்டுண்டு அந்த மாதிரி போயின்னு இருப்பா.
இந்த புதுமை பெண் இன்னைக்கு ஜிங் பேங்னு ஒரு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டுன்னு வருவா. ஸோ இதை ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ண போறார் அப்படின்றதுல ரொம்ப அழகா இருந்தது. என்னன்னா வெளித்தளம் வேறையா இருந்தாலும் அடித்தளம் ஒன்றே அப்படின்றத அழகா காமிக்கிறார். அடித்தளம் ஏன்னா எந்த எந்த பண்பாட்டில் வளர்றாலோ வெளியில இது ஒன்றா போட்டுக்கலாம், ஆனா உள்ள பண்பாட்டின் வகையில ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லின்னு போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அந்த கட்டுரையும் ரொம்ப பிடிச்சது. இது தவிர இதுல என்ன தன்னுடைய ஆதங்கத்தையும் அங்கங்க சொல்றார். அந்த ஆதங்கத்தை சொல்லும் போது இந்த நாள்லாம் எல்லாரும் கோர்ட்ல போய் நிற்கிறா, ஆம்பளை முன்னாடி அழகா குடுத்தனம் நடத்த தெரியாம கோர்ட்ல போய் நிற்கிறாளேன்ற ஒரு ஆதங்கம் வருது. அந்த ஆதங்கம் வரும்போது என்ன மாதிரியான கவுன்சிலர்ஸ் எல்லாம் அதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். எக்கச்சக்க பேரு இதுக்கு தான் வரா. மேரிட்டல் தான் ப்ராப்ளம். கோர்ட்டுக்கு போகாம எங்கிட்ட வாங்க ஏதாவது பண்ண பாக்குறோம், உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியுமான்னு பாக்குறோம். நாங்க அதுக்காக கூப்பிடுறோம், ப்ளீஸ் வாங்கோ. அதுதான். ஏன்னா நமக்கு என்னன்னா ஏதோ காரணமா ரெண்டும் சேர்ந்தது இல்லையா? ஏதோ காரணமா பெரியவர்கள் பார்த்து பண்ணா, இல்லைன்னா நீங்களே காதல் பண்ணி பண்ணிண்டேன். ஆனா எதுக்காக அங்க போய் நிக்கணும்? ஏன் கேன் யூ நாட் ஒர்க் இட் அவுட்? இதை ஏதாவது பண்ணலாமா அப்படின்றத அந்த ஆதங்கம் வருது. ரொம்ப அழகா இருந்தது அந்த ஆர்டிக்கிள், அந்த கட்டுரையும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த திருவம்பாவை பெண்ணில் தான் வருது. அது கடைசியில் ஒரு 4 லைன் எழுதுறார், ரொம்ப அழகாக எழுதுறார். இன்னொன்னு இதுல எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இது சமூகத்துக்கு தேவையான குறிப்புகள்லாம் நிறைய சொல்லிட்டு போறார். அதாவது ரொம்ப எளிய நடையில இருக்கு, ரொம்ப ஈஸி ரீட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் மெசேஜ். எவ்ரிபடி ஷுட் பை இட் அண்ட் ரீட் இட். என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நான் உங்களோட பெரியவன், அதனால தாராளம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம்னு நிற்காம ஏதோ கொஞ்சம் பேசி தள்ளிட்டேன். ஆண்டவன் அருள் தான். தேங்க்யூ வெரி மச். சிவாய நம. அதாவது 2 நூட்களை வெளியிட்டிருக்கிறோம். 2 நூட்களையும் பற்றி முதலில் அறிமுக உரை 2 சைவ சித்தாந்த மாணவியர்கள் அருமையாக தந்து விட்டார்கள். தொடர்ந்து தலைமை தாங்கி நூலை வெளியிட்ட 2 சிறப்பு விருந்தினர்களும் அருமையாக அந்த நூலை பற்றி விவரித்தார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நேரம் இது. பாரதி சொல்லுவான், தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பராசக்தியிடம் மகாகவி பாரதி சொன்ன வார்த்தைகள் அற்புதமாக சொல்கிறான் பாருங்கள். பல வேடிக்கை மனிதரைப் போல அன்றாடம் சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், அப்புறம் மாலுக்கு போகிறோம், என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் நடக்குது, அப்புறம் அப்படியே வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படித்தானே இல்லையா? இவர்களை வேடிக்கை மனிதர்கள் என்று வர்ணிக்கிறான் மகாகவி பாரதி. அந்த வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பராசக்தியிடம் பாரதி கேட்கிறான். என்ன, இன்று இருந்திருந்தால் இன்னும் 2 வரி சேர்த்திருப்பான். அதாவது பல மால்களுக்கும் தினம் சென்று பல பொருட்களையும் வாங்கி வீட்டில் இறைத்து என்ற வரிகளையும் சேர்த்திருப்பான் இல்லையா பாரதி, இன்று இருந்திருந்தால். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேடிக்கை மனிதரை போல வாழாமல் வாழ்க்கையின் நோக்கம் புரிந்து வாழ்வதை வாடிக்கையாக கொள்ள பயிற்சி தருவதுதான் சைவ சித்தாந்த கல்வி. என்ன, அதாவது வீழ்ந்து விடாமல் வாழ வைக்கும் ஞான கல்வி சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் சில பேர் நினைக்கலாம், இந்த ஆன்மீக கல்வியை படிச்சு என்ன பண்றோம், நாங்க என்ன துறவியாட்டா போக போறோம், நாங்க தான் இல்வாழ்க்கையில நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களை ஏன் துறவியாக்க பாக்குறீங்கன்னு சில பேர் நினைக்கலாம். அப்படி அல்ல. சைவ சித்தாந்தம் யாரையும் துறவியாக போக சொல்லவில்லை. யாரையும் காவிமயமாக்குவது சைவ சித்தாந்தத்தின் நோக்கம் அல்ல. யாரையும் காவிமயமாக்குவது சைவ சித்தாந்தத்தின் நோக்கம் அல்ல. தன்னிடம் வருபவர்களின் வாழ்க்கையை காவியமாக்குவது சைவ சித்தாந்தத்தின் நோக்கம்.
இந்த கவிதையில் பாரதி மேலும் வேண்டுகிறான் பராசக்தியிடம், இனி என்னை புதிய உயிராக்கி, பாரதியின் சொற்கள், என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதி தன்மை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்கிறான். அடுத்த மாதம் டிசம்பர்ல அவனுடைய நாள் வரும், பாரதியார் பிறந்த நாள் வரும். ஆக அறிவில் தெளிவை தந்து கவலைகளை களைந்து சந்தோஷமாக வாழ வழிகாட்டுவது தான் நம்முடைய சைவ சித்தாந்த கல்வி. யார் வேண்டுமானாலும் இந்த கல்வியில் சேரலாம். இதுல ஜாதி இன வேறுபாடு எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் இந்த சைவ சித்தாந்த கல்வியில் சென்று வாழ்க்கையை செம்மையாக நடத்தலாம். இறைவன் பேரின்பமயமானவன், எல்லா சமயங்களும் ஒத்துக்கொள்கின்றன, அப்படித்தானே இல்லையா? காட் இஸ் பிளிஸ்ஃபுல் இல்லையா? இறைவன் பேரின்பமயமானவன். இந்த ஆன்மாக்களாகவோ நாமோ இன்பத்தை நாடுகிறோம், ஆனால் துன்பத்தில் வாடுகிறோம். நினைத்து பாருங்கள், வாழ்க்கையில் நாம் நாடுவது என்பதோ இன்பம், ஆனால் வாடுவதோ துன்பத்தில். ஆனால் நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அந்த பேரின்ப இறைவனை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. சில பேர் உணரலாம், சில பேர் உணராமல் இருக்கலாம். சைவ சித்தாந்தம் படித்தவர்கள் உணர்ந்து விடுவார்கள், நம்முடைய வாழ்க்கை இறைவனை நோக்கியே தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த செல்லும் பாதையை தெரியாமல் சென்று கொண்டிருப்பதை விடவும் சைவ சித்தாந்த கல்வியை பயின்று தெரிந்து அந்த பாதையில் நடந்தால் இயல்பாக மிக விரைவாக நல்ல பலனை நாம் பெற முடியும் இல்லையா? ஆகவே இதை எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. இறைவனை நோக்கியே நம் வாழ்க்கை நகர்கிறது என்பதனால்தான் என்னுடைய இந்த நூலுக்கு, சைவ சித்தாந்தத்தை விளக்கும் இந்த நூலுக்கு தலைவன் திருவடி நிழல் தேடி என்று நூலுக்கு பெயரிட்டேன். அதாவது இந்த நூலை பற்றி பேசும்பொழுது ஐயா அவர்கள் சொன்னார்கள், கண்ணதாசன் கூட இடையே தலைகாட்டி இருக்கிறார் என்று சொன்னார்கள். யாரு? நீங்க தானே பேசுனீங்க, தாலாட்டும் பாராட்டு. ஆமா, கவியரசு கண்ணதாசன் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், ஒரு திரைப்பட பாடல் தான், அருமையான ஒரு காதல் பாடல். மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிடும் ஒளியினை போல. அந்த தொடக்கமே எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். மாலையும் இரவும் சந்திக்கும், நம்ம சந்தியா நேரம்னு சொல்றோம் இல்லையா, மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிடும் ஒளியினை போல என்று ஒரு காதல் பாடலை தொடங்குகிறார் கவியரசர் கண்ணதாசன். அந்த பாடலில் ஒரு சரணத்தில் அவர் சொல்லுகிறார், காதலி காதலனை நோக்கி பாடுவதாக அமைந்த பாடல். காதலி காதலனை நோக்கி பாடுகிறாள் சரணத்தில், தலைவன் திருவடி நிழல் தேடி நான் தனியே எங்கும் பறந்தோடி ஒரு நாள் அடைந்தேன் உன்கரமே என் உடலும் உயிரும் அடைக்கலமே. காதலி காதலனை பார்த்து பாடுவது போல அமைந்த சரணம். தொடர்ந்து காதலன் காதலியை பார்த்து சொல்கிறான், திங்கள் முகத்தில் அருளேந்தி என்கிறான். அவளை பார்த்து திங்கள் முகத்தில் அருளேந்தி என்று சொல்லை போடுகிறான். ஆக அழகான அற்புதமான ஒரு ஆன்மீக சிந்தனையை அழகான காதல் சிந்தனையாக மாற்றும் வல்லமை கவியரசர் கண்ணதாசனுக்கு இருந்தது. நினைத்து பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு சிந்தனையை எந்த இடத்தில் அவர் கொண்டு வைக்கிறார் என்பதை நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்தின் தலைப்பு தலைவன் திருவடி நிழல் தேடி. அதாவது உங்கள் ஆன்மீக தேடலை ஊக்குவிப்பதும் உங்களை இறை உணர்வோடு செம்மையாக வாழ வழிகாட்டுவதும் தான் அந்த புத்தகத்தின் நோக்கம். இனி இரண்டாவது நூல் தாலாட்டும் பாராட்டு. அதாவது சின்னஞ்சிறு குழந்தைக்கு ஒரு தாயின் தாலாட்டு என்பது பாராட்டாக அமையும். நினைத்து பாருங்க, இந்த காலத்துல தாலாட்டு பாடுற வழக்கம் கிடையாது எந்த பெண்களுக்கும். அந்த காலத்துல தாலாட்டு என்று பாடிய பொழுது, இளம் தாய்மார்கள் தாலாட்டு பாடிய பொழுது, அந்த தாலாட்டில் இருக்கும் சொற்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் அது குழந்தையை பல்வேறு சொற்களில் பாராட்டும் விதமாக அமைந்திருக்கும். அப்படித்தான் இல்லையா? தாலாட்டுவது பாராட்டை போல. ஆனால் நாம் வளர வளர நம்மை பிறர் பாராட்டும் பொழுது அது நமக்கு ஒரு தாலாட்டு போன்ற ஒரு சுகத்தை தருகிறது. அப்படித்தானே இல்லையா? ஒருவரை ஒருவர் பாராட்டும் பொழுது பாராட்டை பெறுபவர் எப்படி ஒரு தாலாட்டின் சுகத்தை, அன்னையின் தாலாட்டின் சுகத்தை அந்த சொற்களில் அவர் அனுபவிக்கிறார் இல்லையா? அந்த கணவன் மனைவியை பாராட்ட வேண்டும். பெற்றோர்களின் பாராட்டையும் ஆசிரியர்களின் பாராட்டையும் குழந்தைகள் தேடுகிறார்கள். எங்குமே பாராட்டிற்கு ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆங்கில ஆசிரியன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதில் ஒரு ஆங்கில ஆசிரியன் சொன்னான், people crave for appreciation. என்ன சொன்னா? people crave for appreciation என்று அற்புதமாக எடுத்து சொன்னான். ஒரு உள்ளத்தில் ஒரு ஏக்கம் எப்பொழுதும் மனிதர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது, பிறருடைய பாராட்டை நாம் பெற வேண்டும் என்று. ஆகவே இந்த நூலில்
நம் தமிழில் சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைய இலக்கியம் வரைக்கும் பாராட்டும் சொற்களுக்கு பஞ்சமே கிடையாது. அந்த இலக்கியங்களிலிருந்து பல காட்சிகளை அற்புதமாக விளக்கி இருக்கிறேன். இந்த தாலாட்டும் பாராட்டு என்கிற நூலில் எளிய தமிழ் உரைநடையில் விளக்கி இருக்கிறேன். ஆகவே இந்த நூல்களும் வாசிக்கும் உங்கள் வாழ்க்கையை நேசிக்க வைக்கும். இந்த 2 நூல்களுமே வாசித்தீர்களானால் வாசிக்கும் உங்கள் வாழ்க்கையை நேசிக்க வைக்கும். இந்த நூல்களை வெளியிட்ட பெரியவர்கள் திரு சியாம் சுந்தர் ஐயா. அவர் இந்த வயதான நேரத்திலும் நான் கூப்பிட்டவுடன் அழைத்தவுடன் ஆர்வத்துடன் நூலை வெளியிட்டிருக்கிறார். நியூக்ளியர் ஃபியூல் காம்ப்ளெக்ஸ் NFC என்கிற நிறுவனத்தில் DGM-ஆக பணி ஓய்வு பெற்ற பெரியவர் அவர் NFC-யில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சைவ சித்தாந்த பயிற்சிக்கு வந்தார். அதுபோல தியாகராஜன் ஐயா அவர்கள் அவரை பற்றி ஏற்கனவே டைகர் டைகர் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவரை பார்த்தால் அப்படியெல்லாம் தெரியவில்லை. என்ன ஏன் அவரை டைகர் என்று சொல்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அவ்வளவு எளிமையாக வெஜிடேரியன் டைகர் இல்லை. நான் நினைக்கிறேன் அவர் பல IT நிறுவனங்களை தோற்றுவித்த பெருமை அவருக்கு உண்டு. அதில் மிக முக்கியமானது ADP, அப்படிதானே? ADP நிறுவனம். அந்த ADP நிறுவனத்தில் அவருடைய அந்த ஃபாலோ தி ரூல்ஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணதுனால அவரை டைகர்னு அழைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வெறும் நிக்நேம் தானா? சரி. ஆக அவர் இங்கே தாலாட்டும் பாராட்டு நூலை வெளியிட்டு என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறார். இவர்கள் எல்லோரும் சிறந்த மனிதர்கள், உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள். வள்ளுவன் சொல்லுவான் இல்லையா, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது. அதாவது எவ்வளவு ஒரு பெரியவர் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் அந்த உயர்ந்த நிலை அவரை தாக்காமல் அவர் எளிமையாக வாழ்வாரே, ஆனால் அவருடைய தன்மை மலையை விட மிக உயர்ந்தது என்று வள்ளுவன் வர்ணிக்கிறான். அது போன்ற பெரியவர்களை தான் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சாரதா மேடம் என்ன குறைஞ்சவங்களா? இல்லை. திருமதி சாரதா அவர்களும் சரி, டாக்டர் கிரிஜா அவர்களும் சரி, சாதனை பெண்மணிகள், வெளியே தெரியாத சாதனை பெண்மணிகள், அற்புதமான சாதனை பெண்மணிகள். அவர்கள் இங்கே இன்று இந்த நூலை பெற்றுக்கொண்டார்கள். இவ்வளவு சாதனைகள் இருந்தும் கூட இயல்பாகவும் இனிமையாகவும் பழக்கும் அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் இந்த பெண்மணிகள் எல்லாம் 2 பெண்மணிகளும் இருக்கிறார்கள். கார்த்திக் குமரனின் சிந்தனையாற்றல் உங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டீர்கள். சிந்தனையாற்றல், பேச்சாற்றல், மேற்கொண்டு நான் அதை பற்றி சொல்வதற்கு எதுவும் இல்லை. விஞ்ஞானி ராஜு அவர்கள் புவியியலில் 2 ஆழமான அற்புதமான நூல்களை எளிய தமிழ் உரையை தந்திருக்கிறார். உரத்த சிந்தனை ஹைதராபாத் அமைப்பின் பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார். உரத்த சிந்தனையின் தலைவியும் வந்திருக்கிறார். திருமதி ராமதிலகம் அம்மையார் உரத்த சிந்தனை ஹைதராபாத் கலையின் தலைவி. அவரும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறார். அதுபோல ஜெயச்சந்திரன் நிகழ்த்துவப்பு மாணவர். அவருடைய பேர்லேயே ஜெயமும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது. ஆகவே இனிமேல் அவர் வளர்ந்து வருவார். அடுத்த விழாவில் அவரை பற்றி அதிகம் பேச வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். இன்னொரு நண்பர் திரு ரமேஷ் கைலாசம், அவரை பார்த்த பிறகுதான் ஏற்கனவே தெரிந்த மனிதர் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர் பேரை கேட்ட போது கலாசாகரத்தில் யாரோ ஒரு செயற்குழு உறுப்பினர் என்று நினைத்து கொண்டேன். ஆனால் அவரை நேரடியாக இப்பொழுது பார்த்த பிறகுதான் ஆகவா நமக்கு ஏற்கனவே அறிமுகமான நம்முடைய நண்பர் திரு ரமேஷ் கைலாசம் என்பதை தெரிந்து கொண்டேன். ஐயா, மிக்க மகிழ்ச்சி நீங்கள் வந்ததில்லை. அவரும் இங்கே இன்று நூலை பெற்றுக்கொண்டார். அவருடைய பேரை பாருங்கள். அவருடைய பேர்லேயே ஒரு கைலாசநாதரின் உயர்ந்த கைலை மலையை தன் பேரில் கொண்டிருக்கிறார், ரமேஷ் கைலாசம் அவர்கள். ஆகவே அவர்கள் நமக்கு இந்த நூலை பெற்றுக்கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரையும் சொல்லிவிட்டேன். எல்லோருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இவர்களை சிறப்பிக்கும் நேரம். இவர்களில் இந்த பெருமக்களை சிறப்பிப்பதற்காக இன்னொரு பெருமகனார் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். திரு கிருஷ்ணன் ராஜாமணி அவர்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த பெரியவர்களை சிறப்பிப்பதற்காக மேடைக்கு அழைக்கிறேன். திரு கிருஷ்ணன் ராஜாமணி அவர்கள் மேனேஜிங் ட்ரஸ்ட் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், எல்லோருக்கும் தெரிந்த மனிதர் தான் அவர். ஸ்ரீ ஸ்கந்தகிரி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சனாதன தர்மா ட்ரஸ்ட், சனாதன தர்மா ட்ரஸ்ட் அதில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஸ்கந்தகிரி கோயிலை தொடங்கியவர்களே, அங்கே மூலஸ்தானத்தை பிரதிஷ்டை செய்தவர்களே அவருடைய குடும்பம் தான். அந்த காலத்தில் அந்த குடும்பத்தில் தொடர்ந்து அந்த
ட்ரஸ்டில் தொடர்ந்து மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கிறார். கோயில் ரெனோவேஷன் ஆனதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும், கும்பாபிஷேகம் நடந்தது தெரியும். எவ்வளவு உழைப்பை இந்த மாமனிதர் தந்திருப்பார் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனாரின் கைகளால் அவர்களை நாம் சிறப்பிக்க வேண்டுகிறோம். இதில் பயனாடை அந்த ஆடையை ஐயா அவர்கள் போர்த்துவார்கள். நினைவு பரிசை திருமதி லக்ஷ்மி நம்முடைய ட்ரெஷரர் அவர்கள் வழங்குவார்கள். முதலில் திரு சியாம் சுந்தர் அவர்கள். அப்புறம் திரு தியாகராஜன் அவர்கள். அவரே திரு தியாகராஜன் அவருக்கு இது முடிஞ்சு கிளம்பலாம். திரு ஜெயச்சந்திரன். சரி, ஐயா அவருக்கு ஒரு திருமண விழா இருக்கிறது, ஆகவே அவசரமாக போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் வழி அனுப்பி வைக்கிறேன். சந்திப்போம், நம்ம போன்ல பேசுங்க. ஜெயச்சந்திரன். விஞ்ஞானி ராஜு அவர்கள். கலாசாகரம் திரு ரமேஷ் கைலாசம் அவர்கள். திரு கிருஷ்ணன் ராஜாமணி சார் அவர்களுக்கு எளியனின் ஒரு சிறிய திருமதி சாரதா கிருஷ்ணன் அவர்களுக்கும் கிரிஜா கிருஷ்ணன் அவர்களுக்கும் பொன்னாடை போத்து வருவதற்காக பார்வதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கீதா, பானு மற்றும் மீனாட்சி. அவர்களை முன்னெட்ட வழங்குவதற்காக முத்துசாமி ஐயாவை அழைக்கிறேன். கீதா பான். டாக்டர் கிரிஜா கிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை. கீதா பானு. பார்வதி. மீனாட்சி. நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். அவர் பெயர் திரு கிருஷ்ணகுமார். வாங்க, மேடைக்கு வாங்க. திரு கிருஷ்ணகுமார் அவர் சித்தாந்த வாழ்வியல் மன்றத்தின் செயற்குழுவில் இருக்கிறார்.
அவருடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், அவரை சிறப்பிக்க முத்துவீரப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முத்துவீரப்பன் அவருடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், எளியன் இயற்றிய அந்த ஆங்கில நூல் ஃப்ரம் என்டாங்கிள்மெண்ட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், அந்த ஆங்கில நூல் வெளிவந்த பிறகு ஒரு 200 பிரதிகளை அவர் தன்னுடைய சொந்த செலவில் பதிப்பகத்தாரிடமிருந்து வாங்கி விரும்பிய அன்பர்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுத்திருக்கிறார் அந்த நூலை. ஆக இந்த மேடையில் அவரை பாராட்டுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு பார்வதி மெமெண்டோ கொடுப்பார்கள். அடுத்தது ஒரு இசை நடை, வாழ்க்கையை கொண்டாடுவோம் வாருங்கள். திரைப்பாடல்கள் பொருளும் சுவையும் இனிமையும் நிறைந்த பழம்பெரும் திரைப்பட பாடல்கள். அது பழைய பாட்டெல்லாம் சேர்த்து ஒரு அழகான மாலையா கோக்கிறதுக்காக நம்மளுக்கு வராங்க ரவிசங்கர் அவர்கள், புவனேஸ்வரி மேடம் அவர்கள். இந்த பாடல் இதை தொகுத்து வழங்குவதற்காக திரு யுவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தொடங்கலாமா? கேக்குதா நான் பேசுறது? கலாசாகரம் தெரு, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. கைண்ட்லி லிசன் டு மீ. ஹலோ, கைண்ட்லி லிசன் டு மீ ஆல். கலாசாகரம் திரு ரமேஷ் கைலாசம் ஐயா அவர்கள் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார். அதாவது அவர்களுடைய சோவனீர் 5 வருடங்களுக்கு பின் மீண்டும் இந்த முறை ஒரு சோவனீர் வெளியிட போகிறார்கள். எந்த மாதத்தில் சார்? மார்ச் ஏப்ரலில். அதுக்கு இந்த சங்கீதம், கலாசாகரம் என்றது நமக்கு சங்கீதம் தானே, கர்நாடக சங்கீதம். அந்த கர்நாடக சங்கீதம் தொடர்பான மற்றும் ஆன்மீக தொடர்பான உங்களுடைய கலை இலக்கிய தொடர்பான உங்களுடைய ஆர்டிகிள்ஸ் எதுவானாலும் கவிதை வடிவத்திலோ கட்டுரை வடிவத்திலோ சிறுகதை வடிவத்திலோ எழுதி நீங்கள் அனுப்பலாம். தமிழில், இங்கிலீஷில், தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு 3 மொழிகளிலும் அனுப்பலாம். அதற்குரிய பிற அந்த முகவரி போன்ற பிற விவரங்களை எல்லாம் பின்னால் அவர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குழுமங்களில் அறிவிப்பார்கள். மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில், சரியாது? மாலையும் இரவும் சந்திக்கிற நேரம் அது கேட்கல. இந்த அற்புதமான தருணத்தில் அழகிய கலாசாகரம் அரங்கில் நம் தமிழ் உறவுகளை, இரட்டை மாநகரத்தின் மிக பெரும் தமிழ் ஆளுமைகளை, கவிக்கோ மாமணி, சின்மய சுந்தரன், சித்தாந்த வித்யாநிதி திரு கோ முத்துசுவாமி அவர்களின் தலைவனின் திருவடி நிழல் தேடி பாராட்டும் தாலாட்டு அல்லது தாலாட்டும் பாராட்டு, இது எதுக்கு நான் சொன்னேன்னா ரெண்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி. என்ற 2 நூல் வெளியீட்டு விழாக்களின் மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா பேசும்போது சொன்னாங்க, நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு சொல்லி. ஆனா அண்ட சராசரங்கள் அனைத்திலும் மிக பெரியவர் ஐயா கோ முத்துசாமி அவர்கள். நம்ம நடுவர் கார்த்திக்குமார் சொன்ன மாதிரி இதை நான் சொல்லல, ஔவையார் சொன்னது. ஔவையார் என்கிட்ட சொல்லல, எம்பெருமான் முருகப்பெருமானிடம் சொன்னார்.
முருகன் ஔவையார்கிட்ட கேட்கிறாரு, அண்ட சராசரங்கள் அனைத்திலும் எது பெரிது? ஔவையார் சொல்றாங்க, அண்ட சராசரங்களில் அண்டம்தான் பெரிதென்றால் அதை படைத்த நான்முகன் அதனினும் பெரிது. நான்முகன் பெரிதென்றால் நான்முகன் திருமாலின் வயிற்றுப்பகுதியில், அதாவது தொப்புளிலிருந்து வந்தவன், திருமாலே பெரியவன். திருமால் பெரியவன் என்றால் திருமால் பாற்கடலில் தோல் கொண்டிருக்கின்றான். திருமாலை ஆட்கொண்ட பாற்கடல் அவனினும் பெரிது. பாற்கடல் பெரிதென்றால் பாற்கடலை தன் உள்ளங்கையில் அடக்கிய அகத்திய மாமுனி பாற்கடலினும் பெரியவர். அகத்திய மாமுனி பெரிதென்றால் அந்த அகத்திய மாமுனி பூமியிலிருந்து எடுத்த மண்ணால் உருவாக்கப்பட்ட சிறு கமண்டலத்தில் அடங்கியவர். பூமி மிருதும் பெரிது. பூமி பெரிதென்றால் அந்த பூமியை தனது 5 தலைகளில் ஒற்றை தலையால் அனாவசியமாக சுமந்து கொண்டிருக்கும் ஆதிசேஷன் அதைவிடவும் பெரியவன். ஆதிசேஷன் பெரியவன் என்றால் அந்த ஆதிசேஷனை தன் ஒற்றை விரலில் மோதிரமாக சூட்டி இருக்கும் உமையால் என்றோ பெரியவள். உமையால் பெரியவள். ஆனால் அந்த உமையாலை தன்னில் ஒரு பாதியாய் அடக்கி இருக்கும் சிவபெருமான் என்றோ பெரியவன். சிவபெருமானை காட்டிலும் பெரியவர் எவரும் உண்டோ? சிவபெருமானை காட்டிலும் பெரியவர் யாரா இருக்காங்களா? அப்பேற்பட்ட சிவபெருமானை தன் அன்பால் தன் உள்ளத்தில் அடக்கிய சிவனடியார்கள் அதனிலும் பெரியவர்கள் அல்லவா? எந்த ஒரு செய்தியும் சிவாவே நம என தொடங்கும் ஐயா சின்னவர்ல அந்த சராசரங்கள் அனைத்திலும் மிகப்பெரியவர். அவரோட நூல்ல தலைவன் திருவடி நிழல் தேடி அது சைவ சித்தாந்தத்தை தமிழே தெரியாத எளியவர்கள் எவரும் எவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் இலக்கி இருக்கிறார் தெரியுமா? எளிய தமிழ், அதோட சிறப்பே அதுதான். நான் மேல சொல்ல மாட்டேன், நான் சொன்னா ஸ்பாய்லர் மாமான்றாங்க, பூமர் மாமான்னு. இப்ப ஸ்பாய்லர் மாமான்னு ஒண்ணு இருக்குது. படம் பார்த்துட்டு படத்துல சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. எளிய தமிழ், உங்களுக்கு தமிழ் தெரியாட்டாலும் பரவாயில்ல, வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும், அது புரியும். வாழ்க்கையை செம்மையாக்கும், வாழ்க்கையை வண்ணமயமாக்கும், வாழ்க்கையை காவியமாக்கும் சைவ சித்தாந்தத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு எளிதாக எளியவரிடமும் கொண்டு சேர்க்கும் எளிய தமிழை விளக்கி இருக்கிறார். அடுத்து பாராட்டும் தாலாட்டு. சரி, தாலாட்டும் பாராட்டு முதல்ல சொன்னேன் இல்லையா? ஐயா சொன்ன ஒரு அர்த்தம் என்னன்னா, தாலாட்டும் பாராட்டு. அதாவது ஒருத்தரை பாராட்டும் போது அவ்வளவு ஒரு சுகம், தாலாட்டுக்கான சுகத்தை கொடுக்குதுன்றாங்க. அதுவே வீண் தாலாட்டும் பாராட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவர் நூல்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இலக்கியங்களில் நாம் கண்டவற்றை, படித்தவற்றை, பார்த்தவற்றை எவ்வளவுக்கு எவ்வளவு எளிதாக எளியவரிடமும் கொண்டு சேர்க்க முடியுமோ அவ்வளவு எளிதாக கொண்டு சேர்த்திருக்கிறார். அந்த காட்சி அமைப்பு, விதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தலைப்பிலிருந்து படித்து 1, 2, 3 போனாலும் சரி, அல்லது கடைசியில் பக்கத்துல இருந்து நீங்க படிச்சு வந்தாலும் சரி, அந்த புரிந்து கொள்ளக்கூடிய விதம் either way, first to last page or opposite direction, அதுதான் பாராட்டும் தாலாட்டும் சொல்லி வேற திருப்பி சொன்னேன். அப்படி ஒரு அற்புதமான நூல்களை எழுதியிருக்கிறாரு. நூல் எழுதியிருக்கிறாரு. இப்ப இது நான் ஏன் பெரியவர் நூல் வெளியீட்டு விழா இது சொல்லிட்டேன். இரண்டாவது நான் சொல்ல வேண்டியது 2 விஷயங்கள் இருக்குது. இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஐயா அவர்கள் எழுதிய நூல்கள், முக்கியமா கடவுளின் மரபணு கூடம் எத்தனை விருதுகளை வாங்கியதுன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நிறைய நூல்கள் இப்ப சொன்னாங்க. அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வாங்கின விருதுகள், அவர் எழுதிய நூல்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரிஞ்சது. புதுசா நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இங்க நிறைய பேருக்கு தெரிந்து ஒரு சிலருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. ஹைதராபாத் மாநகரில், இரட்டை மாநகரில் அல்லது தெலுங்கானாவில் அல்லது ஒருங்கிணைந்த ஆந்திராவில் உள்ள 90% தமிழ் அமைப்புகள், அது இலக்கிய அமைப்புகளோ தமிழ் அமைப்புகளோ, அவற்றை தொடங்கி வைத்த தொடக்க நிறுவனர்களில் ஐயா ஒருவர். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது. வரலாற்றில் இடம் பிடித்தவர்.
சரி, அது அந்த சிவபெருமான் எப்படி தமிழோடும் தமிழ் அமைப்புகளோடும் அவர் தெரிந்தோ தெரியாமல இணைக்கிறான் பாருங்க. கோயின்சிடன்ஸ் அதை எப்படி சொல்றது எனக்கு தெரியல. நம்முடைய ஐக்கிய தமிழ் மன்றத்தில் தமிழ் வகுப்புகள் தொடங்கணும். அந்த தமிழ் வகுப்புகளை 3 ஆண்டுகளுக்கு முன்பு கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் என்று துவக்கி வைத்தவர்களில் ஐயா ஒருவர். அடுத்து அனைத்துக்கும் முத்தாய்ப்பாக ஹைதராபாத் மாநகரில் முதல் தமிழ் நூலகம், தமிழுக்கென்று ஒரு சிறிய இடம் ஐயா வெங்கட்ரமணா சார் கொடுத்த ஒரு இடத்துல துவங்கி வச்சோம். அந்த நூலகத்தை துவங்கி வைத்தவர் ஐயா முத்துசாமி அவர்கள். இலக்கியத்திற்கென்று, தமிழ் இலக்கியத்திற்கென்று ஒரு விருது வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 புல்லட் பாயிண்ட்ஸ் லிஸ்டஸ் போட்டோம். இதற்குள் அடங்குபவர்களுக்கு விருது கொடுக்க வேண்டும். யாருன்னு பார்த்தா அந்த 25 புல்லட் பாயிண்ட்ஸ்லயும் அனாசயமா எளிதா அடங்கினார் ஐயா முத்துசுவாமி. முதல் தமிழ் ஞானச்சுடர் விருது வாங்கினவர் ஐக்கிய தமிழகத்துக்கு ஐயா முத்துசுவாமி அவர்கள். இப்படி எல்லா விதத்திலும் தமிழோடும் தமிழ் அமைப்புகளோடும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட இவரை ஒரு பாராட்டாமல் வாழ்த்தாமல் நமது நிகழ்ச்சியை துவங்கினால் அது சரியான ஒன்றாக இருக்குமா? ஐக்கிய தமிழ் மன்றத்தின் சார்பில் ஐயா இப்ப இன்னும் முக்கியமான சொல்ல மாதிரி சார், இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் இது தவறுது. வெற்றிகளை பார்த்தோம், அவர் அடைந்த புகழ்களை பார்த்தோம், அவர் அடைந்த சாதனைகளை பார்த்தோம். இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் ஒருத்தர் தான் காரணமா? ஒருத்தர் தான் காரணமா? எனக்கு தெரிஞ்சு சூப்பர் சார். அவருடைய வெற்றிகள் அனைத்திலும் பின்புலமாக அவருடன் இருந்தவர் அம்மா ராஜேஸ்வரி முத்துசுவாமி அவங்களை பத்தி குறிப்பிட்டே ஆகணும். நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு அவங்க வரும்போது எவ்வளவு தூரம் ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு சப்போர்ட் அவங்க பண்றது. ஈவன் நம்ம பேசும்போது வெகு தொலைவில் இருந்த பாக்குறதுக்கு எனக்கே தெரியும் போது உள்ளுக்குள்ள எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பை கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க வெற்றிக்கு எவ்வளவு தூரம் காரணமா இருப்பாங்கன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஐயா கோ முத்துசாமி அவர்கள் மற்றும் ராஜேஸ்வரி முத்துசாமி அவர்கள் இருவருக்கும் ஒரு சிறிய பயனாரை பொறுத்து கொஞ்சம் அடிக்கலாம். ஐக்கிய தமிழ் மன்ற உறுப்பினர்கள் வாங்க மேடம், சால் வாங்க மேடம், வாங்க நீங்களும் வாங்க. கொஞ்சம் சீக்கிரமா உறுப்பினர்கள் வாங்க. அதாவது எதுக்குன்னு கேட்கிறாரு, சொல்றாங்க பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியா கிடப்பாலே அது போலன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதாவது பந்தி வச்ச வீட்டுக்கு கடைசியில அவங்க கவனிக்கிறதுக்கும் அவங்களை பாக்குறதுக்குமே மட்டுமே நேரம் சரியா இருக்கும், அவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்காது இல்லையா? ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த புத்தக விழா நடத்துறதுங்கிறது இன்றைய தேதியில் புத்தகங்கள் படிப்பது அறிவாகி போன இந்த தருணத்தில் இப்படி ஒரு விழாவை பிரமாதமாக வாழ்க்கையை கொண்டாடும் விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரை பாராட்ட வேண்டியதும் அவருக்கு உறுதுணையாக இருப்பவர்களை பாராட்ட வேண்டியதும் நம் கடமை.